முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆய்வுன்னு போனீங்க. உங்க அமைச்சர்களும் பல பேர் ஆய்வுன்னு போனாங்க. அதிமுக்கியமான சத்துணவு கூடங்களுக்கெல்லாம் போய் ஆய்வு செஞ்சாங்க. ஒரு சில அமைச்சர்கள் சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் போய் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொன்னா 10,000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. ஆய்வுன்னு போனதுனால அதிகாரிகள் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பட்டாசு தொழிற்சாலைகளை மூடிட்டதாகவும், அதனால் 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் அந்த தொழிலாளர்கள் மீடியா முன்னாடி கதறாங்க. முதலமைச்சர் விஜய் தலையிட்டு எப்படியாச்சும் அந்த தொழிற்சாலைகளை திறக்கணும், எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா எவ்வளோ கதறினாங்க. மீனவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கதறி கேட்டு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன? நீங்களும் செவிசாய்க்கல, உங்க அமைச்சர்களும் செவிசாய்க்கல, உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. நீங்களாம் யோசிச்சு பாருங்க. பட்டாசு தொழிற்சாலை ஒரு பாதுகாப்பற்ற தொழிற்சாலைனாலும் அரசாங்க நாம்ஸ் படி அது இயங்கணும். அந்த நாம்ஸ் படி இயங்க வைக்கிறது அதிகாரிகளோட வேலை. இப்போ 3 மாதமாக அந்த தொழிற்சாலைகள் மூடி கிடக்கு. அந்த மக்கள், அந்த தொழிலாளிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய பிராண்டட் நிறுவனங்களின் பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன நிறுவனங்களை மட்டும் இப்படி ஏன் மூடிட்டீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள்ட்ட இருந்து இது வரைக்கும் பதில் இல்லை. இப்போ அந்த தொழிலாளர்களும் அந்த தொழிற்சாலை முதலாளிகளும் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க நிலைமை மோசமாக போயிடுச்சு. தலைவர் கலைஞர் இருந்தால் அப்படி விட்டுருப்பாரா? தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் அப்படி விட்டுருப்பாங்களா? தலைவர் கலைஞர் முதலாக முதலமைச்சராக இருக்கும்போது 1970களில் இப்படி தான் பஞ்சாலைகளெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. நூல் விலையெல்லாம் ஏறி போச்சு, பஞ்சாலைகளை நடத்த முடியல, நஷ்டம். மில் முதலாளிகளாக நாங்கள் மூடிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. தலைவர் கலைஞர் அவங்கள மூட விட்டாரா? உடனே அவங்களுக்குன்னு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குனாரு, அதை பதிவு செஞ்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டார், ஒரு அமைச்சரை அதுக்கு பொறுப்பாளராக போட்டார். இப்போ இந்த பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் அதிகாரிகள் நாம் சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி சொல்லி மூடிட்டாங்கல்ல. பட்டாசு தொழிற்சாலைங்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணும், ரொம்ப டேஞ்சர் தான். இருந்தாலும் அது ஒரு தொழில். அதை நம்பி எவ்வளவு தொழிலாளிகள் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கிட்டத்தட்ட தலைவர் கலைஞர் பண்ண மாதிரியே அரசாங்கம் உதவி செய்யும். அதை நாம்ஸ் எல்லாம் சரியில்லையா, அதை எப்படி சரி பண்ணுறது, இன்னும் பாதுகாப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்குன்னு உங்கள் அமைச்சரை பொறுப்பாளராக போட்டு, நிறைய அதிகாரிகளை அதற்கு பொறுப்பாளராக போட்டு, இப்போ எத்தனை கம்பெனி மூடி இருக்கு? ஒரு 10 பட்டாசு தொழிற்சாலைகள் மூடி இருக்குன்னு சொன்னால், இந்த 10 பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும் தலைவர் கலைஞர் பண்ண மாதிரி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர், எல்லாமே அரசாங்க அதிகாரிகள், அந்த முதலாளிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்ச காலத்துக்கு அதை நடத்த ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தொழிலாளிகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே 2 கட்சிக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்டு போடல. நீங்களும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லி தான் எதிர்கட்சிகளுக்கு மக்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களோட நம்பிக்கையை காக்கும் விதமாக நீங்கள் தலைவர் கலைஞர் போல, தலைவர் மு.க. ஸ்டாலின் போல, உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர்லாம் யார் இருந்தாங்களோ அவங்க போல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து மக்களுக்காக இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு, தலைவர் கலைஞர் 1970 இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் மூட பார்த்தாங்க. மில் முதலாளிகளே நாங்கள் மூடிட்டு போகிறோம்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் காப்பாற்றி, அந்த தொழிற்சாலைகளையும் காப்பாற்றி, தொழிலாளிகள் குடும்பத்தையும் காப்பாற்றி தலை நிமிரச் செய்தவர் தலைவர் கலைஞர். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன மேட்டரு. நீங்கள் தான் அரசாங்கம், அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு என்னப்பா அப்போ இப்படி நடந்துச்சாமல அந்த டேட்டாவெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் கிடைக்கும். அந்த தரவுகளை பயன்படுத்தி மீண்டும் அந்த பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் எப்படி பாதுகாப்பாக இயங்க வைக்கிறது, அந்த 10,000 தொழிலாளிகளின் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசித்து தயவு செய்து, தீபாவளி வரப்போகுது. ஏற்கனவே 3 மாதம் அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடி இருக்கான். 10,000 தொழிலாளிகளின் குடும்பம், 10,000 குடும்பம்னா பார்த்துக்கங்க. ஒரு தொழிலாளிக்கு ஒரு குடும்பம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க பாருங்க. கட்டாயமாக அந்த மக்கள் கேட்குறாங்க, மீனவர்களுக்கு எப்படி மீன் பிடிக்க போகாதப்போ உதவித்தொகை தரீங்க, அந்த மாதிரி எங்களுக்கு உதவித்தொகை கொடுங்கலாம் கேட்குறாங்க. தயவு செஞ்சு முதலமைச்சர் விஜய் அவர்களே அவங்களுக்கு உதவித்தொகை கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு அதை அரசே ஏற்று நடத்தி அதில் இருக்க குறைகளெல்லாம் சரி செஞ்சு அந்த தொழிலாளிகள் கையில் அதை ஒப்படைங்க.